அன்புக்குரிய மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சயின்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு பிள்ளைகள். இந்த நேரத்துல பரீட்சைக்கு தயார்படுத்திக் கொள்ள வேணும். என்ன மாதிரி எங்களுக்கு ஏற்படுற மன அழுத்தங்களை சமாளிக்க வேணும் என்றதை பற்றியும், என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை பற்றியும் இதுல பார்க்க போறோம். முதலாவது பாசிட்டிவா என்னென்ன செய்யலாம்ன்றதை பார்ப்போம். இப்ப இருக்கக்கூடிய ஒரு நாள்ல பிள்ளைகள் நீங்க முக்கியமான அந்த எண்ணக்கருக்களை மாத்திரம் ரிவைஸ் பண்ணுங்க, மீட்டல் செய்து பாருங்க. முழு சிலபஸையும் படிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கவர் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் திருப்பொருக்கா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்தது முக்கியமான சமன்பாடுகள், ரசாயனவியல் சமன்பாடுகள், பௌதிகவியல் சமன்பாடுகள், அது மாதிரி உயிரியல்ல இருக்கக்கூடிய விளக்கப்படங்கள், வரைபடங்கள், அதுகளை ஒருக்கா குயிக்கா ரிவ்யூ மாதிரி ஒருக்கா பாருங்க. அடுத்தது குறைஞ்சபட்சம் 1 அல்லது 2 பாஸ் பேப்பரை ஒருக்கா செய்து பாருங்க. ஆனா குறிப்பிட்ட டைமுக்குள்ள அதை செய்து பாருங்க. ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். அடுத்த சின்ன சின்ன பிரேக்குகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. 25 நிமிஷம் படிக்கிறீங்கன்னு சொன்னா 5 நிமிஷம் பிரேக் பண்ணி ஒரு நல்ல மைண்ட் செட்டோட படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது நித்திரை மிக மிக முக்கியம். 6 தொடக்கம் 7 மணித்தியாலங்கள் குறைஞ்சது நித்திரை கொள்ளுங்க பிள்ளைகள். நித்திரை விழிச்சு, அதாவது கண் விழிச்சு படிக்க வேணாம் தயவு செய்து. அப்படி படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும், கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. அதால அந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தது என்னென்ன செய்யக்கூடாதுன்றதை பற்றி பார்ப்போம். புதுசா ஒன்றும் ஆரம்பிக்க வேணாம் பிள்ளைகள். புதுசா ஒரு டாபிக் இது வரைக்கும் நீங்க படிக்காத விஷயங்களை இந்த டைமுக்குள்ள படிக்க வேணாம். என்னன்னு சொன்னா டைமும் வேஸ்ட், உங்களோட நம்பிக்கையும் அது குறைக்கும். அடுத்த கடைசி நேரத்துல பாடமாக்குறேன்னு சொல்லி வலிக்கிட வேணாம். பாடமாக்குறதிலும் பார்க்க விளங்கி வச்சதை வடிவா கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க. சயின்ஸுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். அடுத்த கடைசி கட்டம் அதிகமான பேப்பரை செய்து பார்க்கணும்னு நினைக்க வேணாம். அதிகமான கேள்விகளை செய்யறதை தவிருங்கோ. என்னன்னு சொன்னா கடைசி கட்டம் நீங்கள் இந்த ஒரு நாள்ல அதை பார்த்தீங்கன்னு சொன்னா வீணா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அடுத்தது நல்லா நித்திரை கொள்ளுங்கோ, நல்லா சாப்பிடுங்கோ. இது ரெண்டையும் நீங்க தவிர்த்தீங்கன்னு சொன்னால் மூளை களைப்படையும், கான்சென்ட்ரேட் பண்ணாது, எக்ஸாமுக்கு அடுத்த நாள் கஷ்டமா இருக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம், நண்பர்களோட உங்களை கம்பேர் பண்றதை, ஒப்பிடுறத தவிருங்க. நீங்க இவ்வளவு விஷயங்கள் படிச்சிருக்கிறீங்க, நான் கொஞ்சம் விஷயம் தான் படிச்சேன் அப்படின்னு ஒப்பீடு செய்தீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய மன அழுத்தத்தை கூட்டும். அது பிறகு உங்களுக்கு எக்ஸாம் டைம் கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்திலும் பார்க்க முக்கியம். சயின்ஸ் வெள்ளிக்கிழமை எக்ஸாமுக்கு போய்க்க பிள்ளைகள் உங்களுடைய மனத்தை, மூளைய நல்ல தெளிவாயும் ஃப்ரெஷ்ஷாயும் வச்சிருங்கோ. அமைதியான முறையில நம்பிக்கையோட போய் எக்ஸாம் எழுதுங்கோ. உங்களுடைய பெஸ்ட், உங்களோட மேக்சிமம் பெஸ்ட்டை கொடுங்க. உங்களுடைய முழு திறன், முழு ஆற்றலையும் அந்த டைமுக்குள்ள பிரயோகிங்கோ. எல்லாருக்கும் குட் லக், வாழ்த்துக்கள். நல்லபடியா எக்ஸாமை செய்யுங்க பிள்ளைகள். மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.